ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிட்டாஸ் ஜெனரல் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆன்லைன் மூலியமாக ஷேர் மார்க்கெட்டில் எப்படி கோல்டை வாங்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஜீரோதான்ற ட்ரேடிங் ஆப்பில் ஆல்ரெடி என்னோடய டிமேட் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ட்ரேடிங் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி நம்ம கோல்டை பை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஜீரோதான்ற ட்ரேடிங் ஆப்போட கைட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி என்னோடய கைட் அப்ளிகேஷனில் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் டேரெக்டாக மொபைல் பின் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வாட்ச் அப்படின்ற மெயின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் 1, வாட்ச் லிஸ்ட் 2, வாட்ச் லிஸ்ட் 3 இந்த மாதிரி எத்தனை வாட்ச் லிஸ்ட் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். வாட்ச் லிஸ்ட்னா என்னென்னு இப்போ பார்க்கலாம். வாட்ச் லிஸ்ட்டுன்றது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி லிஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நமக்கு தேவையான கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் அந்த ஓவரால் டேட்டாஸ்லேருந்து தான் நம்ம சர்ச் பண்ணி நம்ம கம்பெனியை தேடி எடுக்கணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடே பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மார்னிங் 10 மணிக்கு அமௌண்ட் போட்டிருப்பீங்க. ஸோ ஈவினிங் நீங்கள் 3 o'clock அந்த ஷேரை நீங்கள் செல் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் அந்த மார்க்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ ஏறுது, நம்ம போட்ட அமௌண்ட்டை விட ப்ராஃபிட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த டைமில் செல் பண்ணணும். அந்த என் நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் போய் உங்கள் ஷேர்ஸை டைப் பண்ணி தேடி எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். அந்த மாதிரி டைமில் இந்த சர்ச் அண்ட் ஆட் அப்படின்ற பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸில் அந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் சர்ச் பண்ணி இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த கம்பெனி மட்டும்தான் இங்கே லிஸ்ட் ஆகும். அதோட ஷேர்ஸ் என்ன ப்ரைஸ் ஏறிட்டுருக்கு இறங்கிட்டுருக்குன்றதை நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இங்கேயே பை அண்ட் செல்லும் பண்ணிக்கலாம். நீங்கள் என் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்க அந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் சர்ச் பண்ணி தேடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம மெயின் பேஜில் இந்த டவுன் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம வாட்ச் லிஸ்ட்ன்ற ஆப்ஷனை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ்ன்ற ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணலாம். இந்த ஆர்டர்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஓப்பன், எக்ஸிக்யூட்டட் அண்ட் ஜிடிடின்னு. இதில் நம்ம மோஸ்ட்லி இந்த ஓப்பனும் எக்ஸிக்யூட்டட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஓப்பன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர்ஸ் 50 rupeesக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம அந்த ஷேர்ஸை 49 rupeesக்கு பை பண்ணணும்னு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்டில் அது ஓப்பன் ஸ்டேட்டஸில் இங்கே காட்டும். அந்த ஷேர்ஸ் எப்போ 50 rupeesலேருந்து 49 rupeesக்கு டவுன் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி பிளேஸ் பண்ணி வச்சிருந்த 49 rupees உங்களுக்கு பை ஆயிரும். இந்த ஓப்பன் ஸ்டேட்டஸ் க்ளோஸ் ஆகி பக்கத்தில் இருக்க எக்ஸிக்யூட்டடில் நீங்கள் 49 rupeesக்கு ஒரு ஷேர் வாங்கிட்டீங்க அப்படின்றத இந்த எக்ஸிக்யூட் கீழே காட்டும். நெக்ஸ்ட் இந்த கீழே தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ போர்ட்ஃபோலியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. போர்ட்ஃபோலியோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஹோல்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது, பொசிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹோல்டிங்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் லாங் டேர்முக்கு எதனா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷேர்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிப்பான் கோல்டு ETFல 45 யூனிட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஷோ ஆகுது. இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாக்ஸில் ஷோ ஆகுது. ஆல்ரெடி -7 rupeesல தான் ஷோ ஆகிட்டு இருக்கு. பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டதுனால கண்டிப்பாக எனக்கு ப்ராஃபிட் தான் இது வரும் இதில். அண்ட் அகெயின் கோல்டு ETF அப்படின்னா என்னன்றது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் மேலே ரைட் சைட் டாப்பில் அந்த கோல்டு ETFக்கான கார்டை ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அந்த செகண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ்னு இருக்குது. இப்போ நீங்கள் கரண்ட்டாக ட்ரேட் பண்ணி ரீசெண்டான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பொசிஷன்ஸில் இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் கம்ப்ளீட் ஆகி அந்த ட்ரேடிங் ஷேர்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும்போது இந்த பொசிஷன்ஸ்லேருந்து ஹோல்டிங்ஸ்க்கு வந்துடும். நெக்ஸ்ட் இந்த பாட்டமில் 4th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டூல்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்ஸ், SIP அண்ட் அலர்ட்ஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த பேஸ்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் SIPன்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் SIPனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ SIPன்றது நீங்கள் மந்த்லி ஒரு சம் அமௌண்ட் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த SIP கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகுது, ஜீரோதால எவ்வளோ அந்த ஷேர்ஸ்க்கு உங்களுக்கு பை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இந்த SIP கீழே வரும். அலர்ட்ஸ்ன்றது நார்மலுங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இல்லை ஏதாவது ஒரு அலர்ட் ஜீரோதா சைட்லேருந்து வரணும்னா அந்த அலர்ட்ஸு கீழே ஷோ ஆகும். இந்த பாட்டமில் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல். ஸோ அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஓன் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் ஷோ ஆகும் அண்ட் உங்கள் ரிஜிஸ்டர் ID அது ஷோ ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஆட் பண்ணுற அமௌண்ட் அண்ட் விட்ரா பண்ணுற அமௌண்ட். ஸோ நீங்கள் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடான எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபண்ட்ஸுன்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆன உடனே அதுக்கு கீழே ஈக்விட்டி அண்ட் கமோடிட்டி அப்படின்ற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் வாங்க போகிறோம்.
ஈக்விட்டினா என்ன, கமோடிட்டினா என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸில் எப்படி நம்ம ஃபண்ட்ஸை ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ₹458, அதாவது ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சுருக்க ஃபண்ட் இங்கே ஷோ ஆகுது. உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் இங்கே ஷோ ஆகும். ஆட் ஃபண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அமௌண்ட்டுன்ற பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த அமௌண்ட்டுன்ற பாக்ஸில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோட இண்டஸ்இண்ட் பேங்க்கை இதில் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது நீங்கள் ஒரு பேங்க்கை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் அப்படி இல்லைனா நீங்கள் யூபிஐ, கூகுள் பே, நெட் பேங்கிங் இது மூலிமாவும் நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் நம்ம ஃபண்ட்ஸோட மெயின் பேஜ்க்கு வந்துடலாம். இப்போ நம்ம ஃபண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ விட்ரா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டில் ₹458 இருக்குது. நீங்கள் இந்த விட்ரான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கன்சோல் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சேம் ஆட் ஃபண்ட்ஸ் பண்ணுற மாதிரி தாங்க. இதில் வந்து அமௌண்ட் டு விட்ரான்ற பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் மேலே காட்டுற ₹458 அதுதான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ். அதில் இருக்க அமௌண்ட்டு வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அகெயின் நம்ம மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஷேர் மார்க்கெட்டில் கோல்டு வாங்குறதுன்னு வித் லைவ் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன். மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிப்பான் கோல்டு ETF கோல்டு ஷேரை தான் நான் இப்போ வாங்க போகிறேன். மேலே சர்ச் பாக்ஸில் நிப்பான் கோல்டுன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணோன்னே NSE BSE ஓப்பன் ஆகுது. NSE ஓகே பண்ணி நான் என்டர் பண்ணுறேன். இந்த பாட்டமில் பாருங்கள், நிப்பான் கோல்டு பீஸோட பாக்ஸ் ஓப்பன் ஆகி அதில் பை அண்ட் செல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க போகிற ஷேர்ஸோட நேம் இருக்கும். அது கீழே வந்து NSEயா BSEயா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கேட்கும். நம்ம NSEயில் பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலர், கவர், ஏஎம்ஓ அண்ட் ஐஸ்பர்க் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்ன்னு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது இப்போ நம்ம வந்து ரெகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி என்டர் பண்ணணும். நான் ஒரு குவான்டிட்டி என்டர் பண்ணிக்கிறேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 43.67 வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு கீழே இன்ட்ராடேவா இல்லை லாங் டேர்மா அப்படின்ற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இன்ட்ராடே ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு ஷேர்ஸை பை பண்ணிங்கன்னா அன்னைக்கு ஷேர் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் அந்த ஷேர்ஸை நீங்கள் வந்து விற்றுருக்கணும். சப்போஸ் அப்படி நீங்கள் விற்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகி உங்களோட அக்கௌண்ட்டில் அதுக்கான அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். நம்ம இப்போ லாங் டேர்ம்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைப்புன்ற ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட், லிமிட், SL அண்ட் SLM அப்படின்ற 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது மார்க்கெட் அண்ட் லிமிட். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து ₹43.67 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ நீங்கள் மார்னிங்லேருந்து இந்த ட்ரேடை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அமௌண்ட் வந்து குறையும். ஸோ அந்த டைமில் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் லிமிட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 43.67 இருக்குது, 43.60க்கு நீங்கள் வரும்னு நினச்சிங்கன்னா அந்த லிமிட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி 43.60 அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அந்த ட்ரேட் எப்போ 43.60க்கு வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டில் அந்த ஷேர்ஸை ஆட் பண்ணிடும். இப்போ நம்ம லிமிட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட் ஸ்டாப் லாஸ், செட் டார்கெட்னு இருக்கு. இந்த செட் ஸ்டாப் லாஸ், செட் டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர்ஸை இது மோஸ்ட்லி இன்ட்ராடேல யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு ஷேர்ஸை வாங்கி உங்களுக்கு எதுவும் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த செட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு கீழே போகும்போது ஷேர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிரும். செட் டார்கெட்னா இப்போ நீங்கள் ₹43 வாங்குறீங்கன்னா ₹44 ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிடணும். நீங்கள் சப்போஸ் செட் டார்கெட் கொடுத்துட்டு நீங்கள் மார்க்கெட் விட்டு எக்ஸிட் ஆகி வெளில வந்துட்டாலும் அந்த செட் டார்கெட்டில் நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ்க்கு வந்து செல் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி, டே, IOC, மினிட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம டே கிளிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு பை அந்த ஆப்ஷனை நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களோட ஷேர்ஸ் வந்து பை ஆயிரும். நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டோமான்னு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு அந்த ஸ்வைப் பண்ணிடுவோம். ஸ்வைப் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் வந்து பை ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இங்கே கம்ப்ளீட்டன்ற மெசேஜ் ஷோ ஆகுது. ஓகே வியூவர்ஸ், நான் இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரணும்னா ரைட் சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.